திரு திருச்சி வேலுசாமி உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படம் வெளியானதிலிருந்து ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் பொதுத்தளத்தில் தொடர்வதை நாம் அறிவோம். குறிப்பாக இந்த படம் மையப்படுத்தப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விவகாரம் தான் இந்த கதையின் மையக்கரு. அதன் மீதும் ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் நீங்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இதை விமர்சித்து வருவதை நம்ம பார்க்குறோம். அதோட அப்டேட் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி கேட்குறீங்க காங்கிரஸ், அதற்கு கூட இன்றைய தினத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததை பார்க்குறோம் முதலமைச்சர். இப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே காங்கிரஸ் திமுக உறவை உண்மையில் கசப்பாக்கி வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு எழுகிறது. எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க திரு வேலுசாமி? உங்களை போட ஊடகவியலாளர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இது முற்றுப்புள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இதே திமுக சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், அவரையும் அவர் கட்சியையும் தமிழ்நாடு மண்ணிலிருந்து தூக்கி எறிவது ஒன்றுக்காகத்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான், அதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்து கொஞ்ச நாள்லேயே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தரு. அரசியல் தான், நான் குறைன்னு சொல்ல மாட்டேன், அரசியலில் எதுவும் நடக்கணும், முற்றுப்புள்ளி கிடையாது, எல்லாமே கமாதான், அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து நீங்கள் இந்தி அப்படின்னு சொன்னீங்க. அந்த நான் படம் பார்த்துரும், நான் நீங்கள் கோவப்படுவீங்க, ஆரம்பத்தில் நிறையா படம் பார்த்துருக்கேன், கடைசியாக நான் பார்த்தது படையப்பா படம், அதுக்கப்புறம் படமே பார்க்கல. பராசக்தி பார்த்துருப்பீங்க. அந்த பழைய பராசக்தி தாங்க பார்த்துருக்கேன், நான் தான் அதுக்கு முன்னால் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். இதில் ஹிந்தி அந்த மொழி அதை வருகிற போதே நீங்கள் முக்கியமான அந்த மொழி வரலாறுல மிக முக்கியம் என்பது சுதந்திரம் வந்தவுடன் முதலாக சட்டம் உருவாக்குனாங்க இல்லைங்களா? அந்த சட்டம் உருவாக்குகிற போது வெறும் தனி நபர் யாரும் எழுதலை, ஒவ்வொரு சட்டத்தையும் விவாதித்து அதற்கப்புறம் கொண்டு வர்றாங்க. அரசியல் நிர்ணய சபை, அதில் 273 உறுப்பினர்கள் வச்சுதான் விவாதித்து கொண்டு வர்றாங்க. அபூர்வமாக 1-2 பிரச்சனைகள் மட்டும்தான் நீண்ட விவாதம், ஓட்டெடுப்பு கூட வந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக கடுமையான விவாதம் ஓட்டெடுப்பு வந்தது என்பது ஆட்சி மொழி பற்றியது. ஏன்னு கேட்டால் அதில் பலமாக அப்போதே இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது நீண்ட விவாதத்துக்கு பின்னால அது ஓட்டெடுப்புக்கு வருது. ஓட்டெடுப்புக்கு வருகிற போது சமமான வாக்குகள் விடுது. என்ன பண்றது தெரியாம இருக்கிற போது அன்றைக்கு சேர்பர்சனாக இருந்தவர் சஞ்சீவ ரெட்டி, அந்த சஞ்சீவ ரெட்டி என்ன செய்யறாரு, தன்னுடைய ஓட்டை ஆட்சி மொழியாக இந்தி கூடாதுன்னு சொன்னதில் ஓட்டு போட்டார். அந்த ஒரு ஓட்டால் தான் 50லேயே அரசியல் சட்டத்திலேயே இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்பதை வராமல் போனதற்கு காரணம். ரைட், முடிஞ்சு போச்சா? அதற்கப்புறம் அதே சஞ்சீவ ரெட்டி 69 ஜனாதிபதி தேர்தல் நிற்கிறார். அவரை எதிர்த்து விவி கிரி நிற்கிறார். நான் சொன்னா நீங்க வேறு சொல்லலாம், பெரியார் சொன்னதை சொல்றேன். அவர் அப்ப சொல்றாரு, கண்ணீர் துளி பசங்களா, விவி கிரி பாப்பான், 1000 இருந்தாலும் சஞ்சீவ ரெட்டி நம்மால் திராவிட இனத்தை சேர்ந்தவன், அதோட சொல்லல, அந்த ஒரு ஆள் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்தியா அப்பவே ஆட்சி மொழியா வந்திருக்கும், அதற்காக அவருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார். என்ன விடுதலையில் இருக்கு பாத்துங்க. அது வந்த உடனே அடுத்த நாள் முதலமைச்சரா இருந்த முதலமைச்சர் கோட்டையிலிருந்து வெளியே வர்ற போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தை இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்பது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். முரசொலியில் எடுத்து படிச்சுங்க. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சாதான் யார் ஆதரிச்சாங்க எதிர்த்தாங்க இதை பற்றி நம்ம பேசுவதற்கு வசதியா இருக்கும். ஆனால் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். அரசியலில் நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி, வீரத்தின் விளைநிலமாக இருந்த திருப்பூர் குமரன், 2 பேருடைய நினைவு நாள். ஆகவே எந்த இடத்திலையும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வரலாறு. இந்தி மொழி வர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைத்திருந்தால் அப்போதே வந்திருக்கும். அதற்கு பின்னால் இங்க வர்றபோது இன்னும் அதையும் சொல்லிடுறேனே, 65 இந்திய போராட்டம் நடந்துச்சு. 2 சம்பவங்களை சொல்வது ரொம்ப முக்கியம். ஒன்று, அந்த சம்பவம் நடக்கிற போது விடுதலையில் அதுவும் இருக்கிறது. பெரியார் சொன்னது அதாவது துப்பாக்கி சூடு நடந்து பெருசா வந்ததுக்கு அப்புறம் இந்த காலி பேர் 30களுக்கு பின்பகுதியில் ஆரம்பமாச்சு. 37 கூட முதல் போராட்டம். மக்களை குழப்பறதுக்கு தான் சார் பயன்படும். அது இல்லையா? குழப்பதான் பயன்படும். இந்தி எந்த மாநிலத்தினுடைய மொழியும் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துச்சு. உங்களுக்கு சரியா உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற பீகார் போராட்டம் நடைபெற்றதுக்கான சொல்லி முடிச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு ஒரு கிளாரிட்டிக்காக கேட்க, அதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சிடும்.
பீகார்ல பல மொழிகள் இருந்துச்சு. அப்ப இந்தி அங்க இல்ல. ஆனால் இன்றைக்கு அங்க ஆட்சி மொழியா இந்தி இருக்கு. எல்லாரும் பொது மொழி இந்தியா இருக்கு. இந்தி வந்து ஒரு தனி மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மொழினா இல்ல, மத்திய பிரதேச மொழினா இல்ல. ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து வந்துருச்சு. சமஸ்கிருதமும் தமிழும் தான் மூத்த மொழி. இதுல ரகசியம் ஒண்ணும் இல்ல. அந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கிலே இல்லாம போயிடுச்சு. இது பின்னால வந்துச்சு. அந்த நான் சொல்ல வந்த அந்த ரெண்டே விட்டேன் பாருங்க. அப்ப வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர்ற நேரத்தில் உச்சகட்டத்தில் வர்ற போது பெரியார் கொடுத்த அறிக்கை, இந்த காங்கிரஸ்கார ஆட்சி தப்பு பண்ணிருச்சு, இந்த காலி பேர் 4 பேரை ஆரம்பத்திலே துப்பாக்கியில் சுட்டிருந்தா இந்த போராட்டம் அப்பவே நின்று போயிருக்கும். துப்பாக்கி போலீஸ் கையில் வச்சிருக்கிறது எதுக்கு? சுடுறதுக்கு தானே அப்படின்னு சொன்னாரா இல்லையா கேட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று சொன்னா மனசு வலிக்கும். ஊத்துக்குடி அந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை யூனிஃபார்மோட இருக்கிற போது பட்ட பகல்ல பல பேர் சேர்ந்து அவனுக்கு பெட்ரோல் ஊத்தி அவனை துடிக்க துடிக்க எல்லாருக்கும் முன்னால கொளுத்துறாங்க. அவன் கதறி கதறி செத்தான். செத்ததுக்கு பிறகு கைகொட்டி சிரித்தாங்க. அவனுடைய பெயர் ராமசாமி. அதற்கு அப்புறமா தான் தெரிந்தது அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பெயர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு தன்னுடைய பெண்ணுக்கு பேர் வைத்தவன் இந்தி வெறியன் என்று உயிரோடு கொளுத்தப்பட்டான். அது ஒரு கொடுமைன்னா அதை விட பெரிய கொடுமை, அவனை உயிரோடு கொளுத்தியவர்களுக்கு மொழிப்போர் தியாகி பென்ஷன் வந்தது. இந்த பின்னணி எல்லாம் தெரிந்தாதான் இந்த போராட்டம் என்ன, போராட்டத்துக்கு பின்னால் வந்துச்சு, போராட்டம் மக்கள் மாணவர்கள் மத்தியிலும் தான் வந்துச்சு என்பது உண்மை. நான் மறுக்கவே மாட்டேன். இந்த நடந்த சம்பவம் அது வந்ததுக்கான காரணம் உங்க பின்னணியை நான் வந்து ஏற்கிறேன். ஆனா இந்தி திணிப்பு அல்லது இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு பெரிதும் உதவியது அந்த கால வரலாறு இல்லையா? ஒரு சின்ன திருத்தம் அதை சொல்ல கேளுங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது கொஞ்சம் ஆரம்பிக்கிற போது இவங்க சொல்ல, அதற்கு அப்புறம் சொன்ன அதே வார்த்தையை சொல்லிடுறேன். இன்றைய முதல்வருடைய தந்தை அன்றைக்கு சொன்னது, மாணவர்களே இப்படியே விட்டுட்டா நாம அம்மான்னு பேச முடியாது, மாதாஜி அப்படிதான் பேசணும், அப்பா அப்படின்னு பேச முடியாது, பிதாஜி அப்படிதான் பேசணும் சொன்னாங்க. நான் உங்களை திரும்பி கேட்கிறேன் சார். சொன்னார்ல, அவருடைய பொண்ணுதான கனிமொழி, அவங்களுக்கு இந்தி எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அவர் யார்? நாங்களா கத்து கொடுத்தோம்? சரி, தயாநிதி மாறன் மத்தியில மந்திரியா இருந்தார். அப்ப நீங்க தானே கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட, முதல்வர்கிட்ட. உங்க மருமகன் இளம் வயசுல இங்க நல்லா வெற்றிகரமா இருக்கான்னு அவர் சொன்னது மறந்து போச்சா? அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல இந்தியும் நல்லா தெரியும், அதனாலதான் வெற்றிகரமா இருக்கான்னு. அப்ப நாமெல்லாம் படிச்சா தேச துரோகி, அவங்க குடும்பத்துல படிச்சா அதுக்கு என்ன பேருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, இந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறோம், இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை அப்படின்றத இந்த நொடி வரை இருக்கக்கூடிய சார். குறைஞ்சபட்சம் சார் யாருக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணீங்க? உங்க வீட்டுல அதை செஞ்சீங்களான்னு கேட்கிறேன். ஊர்ல இருக்கிற தாலி எல்லாம் அறுப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாம் தாலி கட்டிக்குவீங்க. ஊர்ல இருக்க யாரும் கோயிலுக்கு போனா அது அயோக்கியத்தனம், முட்டாள்தனம். ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அத்திவரர் எந்திரிக்க போறான்னு 4 நாள் காத்து இருப்பீங்க. இது என்ன சார் நியாயம்? சரி, மாற்றத்தை உங்களிடத்திலிருந்து உருவாக்குங்க. நல்லது. இப்போ 1930 அல்லது 37 இல்ல உங்க கணக்கு பிரகாரம் 60க்கு பின்னான அந்த போராட்டம்னு வச்சுங்க, நான் அதை ஏற்கிறேன். 2026 ஒரு திரைப்படம், அதில் மையக்கருவாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் பேசப்படுகிறது, தீ பரவட்டும் அப்படின்ற முழக்கங்கள் முன்வைக்கப்படுகிறது. எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இவ்வளவு நேரம் என்ன சார் சொன்னேன்? இந்திய ஆட்சி மொழியாக வராமல் இருப்பதற்கு ஒரே காரணம் சஞ்சீவ் ரெட்டி. அவருடைய ஒரு ஓட்டு தான், இல்லைன்னா 50லேயே அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக வந்திருக்கும். அப்படி அதை தடுத்த அந்த பெருமகனார் தேர்தல் இருக்கிற போது இவர்கள் ஆதரித்தார்களா எதிர்த்தார்களா? இல்ல, இப்ப இந்தி எதிர்ப்பு போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது? நீங்க அது பின்னணியில் விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இதனால பொலிட்டிக்கலா யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது சார்? யார் பொலிட்டிக்கலா இல்ல சார், நீங்க அங்கேயே தப்பு பண்றீங்கன்னு சொல்றேன் சார். திரும்பி திரும்பி ஆட்சி மொழியாக வருவதை தடுத்த ஒரே ஒரு பெருமகன், அந்த பெருமை சஞ்சீவ் ரெட்டி தவிர எனக்கு கிடையாது சார். சரி, அவர் தேர்தல் நிக்கிறவங்க ஆதரிச்சவன் தான் அந்த கொள்கையை பத்தி பேசணும். சரி, அவரை எழுத்துட்டு இப்ப மட்டும் பேசுறீங்க, என்ன நியாயம்? நான் திரும்பி உங்களை கேட்டல, இந்தி படிப்பது கூடாதுன்னு உங்க வீட்டு பிள்ளைகள் படிச்சிருக்காங்க. நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா இப்போ உங்க குடும்பத்துல? அதுல பல பள்ளிக்கூடங்கள்ல இந்தி இருக்கா இல்லையா? 67 வரை அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழி கல்வி மட்டும்தான் இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் ஆங்கில வழி கல்வி அரசு பள்ளிகள்ல வந்துச்சு. உண்மையா பொய்யா? இது என்னன்னே புரியல சார். தப்பு பண்ணா அதை நியாயங்கிறீங்க, நியாயமா இருக்கணும் அயோக்கியன்றீங்க, ஒண்ணுமே புரியல.
காங்கிரஸ் இந்தியை திணிக்கவில்லை, காங்கிரஸ்க்கு எதிரான போராட்டம் சார், என்பது காங்கிரஸ் நினைச்சிருந்தாதான் அப்ப திட்டமிட்ட 50 அரசியல் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்றேன், முதல்ல திரும்பி சொல்றேன். நாங்கள் நினைத்திருந்தால் அரசியல் சட்டத்திலேயே ஆட்சி மொழியாக இந்தி வந்திருக்க முடியும். அதை தடுப்பதற்கு மிக முக்கியமா இருந்த சஞ்சீவ் ரெட்டிக்கு நீங்க ஓட்டு போடல ஏன்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லாம அதை வேற விதமா திருத்துறீங்களே, அது ஏன்? நான் விவரம் தெரியாத கிராமத்துக்காரன் சார், கொஞ்சம் விவரம் சொல்லுங்க சார். திரு வேலுசாமி, உங்களுடைய பார்வை கருத்து. மக்களுடைய கருத்து 4/3 இது கசப்பை உருவாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தையில மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கசப்பு கெடுதலும் அல்ல, இனிப்பு தான் நல்லது என்பதும் அல்ல. கண்டென்ட் சாராம்சம் புரிஞ்சுங்க. அதான் சாராம்சம் மட்டும்தான், அதுதான் விளக்கம் சொல்லிடுறேன். ஆனால் இது ஏன் இது பேசுபொருளா வந்தது என்பது, யாரோ ஒருவர் இந்த படத்தை எடுத்து யாரோ ஒருவர் விநியோகம் செய்திருந்தா இது இந்த அளவுக்கு நீங்களாம் இந்த தலைப்பை வச்சிருக்க மாட்டீங்க. ரெட் ஜெயண்ட் மூவி உலகத்துக்கே தெரியும், அவர்கள் தான் விநியோகித்தார்கள். ப்ரொடியூசரும் அவர்களுக்குள்ளே கட்டுப்பட்டவர் தான். நான் உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு அவரை டிராயர் போட்ட காலத்துலேருந்து தெரியும். அதெல்லாம் இந்த மேடையில் சொல்ல நான் விரும்பலை. அவர்கள் தயாரித்து அவர்கள் வெளியிடுறது. இன்னொன்று சொன்னார், ஏன் கட்டு கொடுத்தாங்கன்னு. நான் இப்போ சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் இதை போலவே சினிமாவுக்கு மட்டும் கட்டு கொடுத்திருந்தா திமுகவுடைய எதிர்காலம் என்ன இருக்குன்னு வச்சு பாருங்க. அவங்க அதெல்லாம் செய்யலை. நீங்க என்ன உரிமை வேணாலும் சொல்லலாம். திமுகவுடைய சின்னத்தை நெத்தியில போட்டு வைக்கல இருந்து இன்னும் அதில் சொல்ல முடியாத மாதிரிலாம் பயன்படுத்துகிற போது கூட காங்கிரஸ் அதெல்லாம் தலையிடல. கருத்து சுதந்திரத்தை முழுமையாக அனுமதித்தோம். அது இப்போ குறைஞ்சிருக்கு என்பது உண்மைதான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், யாரும் பெரியவர்கள் யாரும் சின்னவர்கள் என்பதல்ல. மத்திய அரசு மாநில அரசு நிர்பந்தம் பண்ணாதான் அது தப்பு என்பதல்ல. மாநில அரசு கூட மாவட்டங்களை நிர்பந்தம் செய்தால், ஒன்றியங்களை நிர்பந்தம் செய்தால் அது கூட தப்பு தான். ஜனநாயகம் என்பது கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய உணர்வையும் மதித்து அவனையும் சமரசம் செய்ய வேண்டுமே, யார் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அப்படித்தான் எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாதுதான். அதற்கான முயற்சி செய்வது அதுதான். நீங்க இன்னைக்கு சொல்றமே, லால் பகதூர் சாஸ்திரி அவர் கொண்டு வந்தாருன்னு சொன்னாலும், எங்கோ இங்க அரியலூர்ல ஒரு விபத்து நடக்குது. அவர் பாட்டுக்கு இந்த மந்திரியா இருந்து வெளியே போறாரு. கார் இங்க நிக்குதுங்க போறீங்கன்னு, அது மந்திரிக்காருப்பா, நான் மந்திரி இல்லைன்றார். அவர் மந்திரியா இருக்கிற போது அவருக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விபத்து நடக்கிற போது ஏற்றுக்கொண்ட அந்த தார்மீக கடமை இருக்குல்ல, அதை போல எல்லாரும் அந்த மாதிரி உணர்வோடு ஆட்சியாளர்கள் இருந்தால் அது மக்களுக்கு பலன் தரும். பழைய வரலாறுகளை நாம புரிந்து கொள்வது நல்லது. நாடு என்பது கூட எனக்கு அதுல பல கேள்விகள் இருக்கு. இந்தியா என்கிற ஒரு நாடே இப்ப இல்ல, சங்க காலத்துல இல்ல. ஏன் தமிழ்நாடு என்ற ஒரு நாடே இல்ல. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு இப்படி எல்லாம் இருந்துச்சு. வரலாற்று ரீதியாக போற போது எல்லாம் முரண்பாடு இருக்கும். ஆனால் இன்றைய சூழலில் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியில் யார் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு செயல்படுவதும், அதற்கு எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரவு தருவதும் தான் இன்றைய தேவை. அது ஜனநாயகத்தினுடைய பலம் அதில் தான் இருக்கிறது. நன்றி வேலுசாமி.